ஹாய் ஹலோ ஆல், நான் அசோகோலன். இன்றைக்கி ரொம்பலாம் எந்த ஒர்க் அவுட்டும் கிடையாது. நாளைக்கு தான் லாங் ரன்னு. ஹார்ட் ரேட்டை செட் பண்ணுறது தான், மற்றபடி எதுவும் கிடையாது. லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி வர்றதுக்கு, எந்திரிக்கிறதுக்கு லேட் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும். யூடியூப்பில் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸு, அந்த ஒரு செட் ஆஃப் சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்கல்ல, 4000 சப்ஸ்கிரைபரு, அது போக 4000 வாட்ச் ஹவர்ஸு, இது இருந்தது அப்படின்னா மானிட்டைசேஷனுக்கு இது எலிஜிபிள் அப்படின்ட்டு அதுக்குண்டான அப்ளை கொடுத்தேன். அது கொடுத்து பெங்களூர் போயிருந்தேன்ல, அப்பயே கொடுத்தேன். அது இப்போ தான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அப்ரூவல் ஆச்சு. அப்ரூவல் ஆகி இப்போ 2 நாளாக என்ன ஆகுது அப்படின்னா, யூஎஸ் டாலரில் 0.20 ப்ரைஸ் ஆட் ஆச்சு. அதுக்கப்புறம் 0.48, அப்புறம் $1, அப்புறம் 1.93 இன்றைக்கி வந்து நிற்கிது. இதுக்கு உண்டான பே அவுட்டு இதை பற்றி இந்த நம்ம பாஸ்புக், அதாவது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, பேன் கார்டு டீட்டெயில்ஸு, இதை பற்றிலாம் இன்னும் அப்டேட் பண்ணலை நான். அந்த ஆப்ஷன் இன்னும் வரல. அதை கேட்டு அப்டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இன்னும் வரல. அதை பற்றி தெரியல. அது கேட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும். இதுதான் இப்போ இருக்கிற அப்டேட்டு. அதுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு நன்றி, இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு. இப்போ லாங் வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மி தான் பார்க்குறது. ரன்னிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கிறது கம்மியாக எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை தொடரும்போதே வந்து ஆர்வம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஆள், அதாவது ரன்னிங்கில் கொஞ்சம் விருப்பம் இருக்கிற ஆள் தான் பார்ப்பாங்க அப்படின்றது. போக போக, அதாவது ஒரு டீச்சிங் செஷனாக இல்லாமல், எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஓப்பன் பண்ணால் ஒரு சொல்லிக் கொடுக்குறது ஒரு டீச்சரு, இந்த மாதிரி இல்லாமல் வ்ளாகும் ரன்னிங்கும் கலந்த மாதிரி. நீங்கள் ஃபாரினர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க டெய்லி லைஃப் ஸ்டைலை காட்டி அப்படி போடுவாங்க. அந்த மாதிரியும் இல்லை. அதாவது டெய்லி லைஃப் ஸ்டைல்னால் அந்தளவுக்கு ஃபோர்ஸான ஒரு வீடு, அந்த ஃபோர்ஸான கிச்சனு, இந்த மாதிரிலாம் வச்சு போடுற அளவுக்கு நம்மள்ட்ட இல்லை. ஸோ எனக்கு கிடச்சிருக்கிறது இந்த கிரவுண்டு தான். மேக்ஸிமம் காலையில் 2 மணி நேரம் நான் இந்த கிரவுண்டில் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் மேக்ஸிமம் இருக்கும். அது போக என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் வெளியில் போகிறது, மேட்ச்சை ஈவெண்ட் அட்டன் பண்ணுறது, அது போடுவேன் நான். மேக்ஸிமம் போர் அடிக்காமல் கொண்டு போகிறேன். ஓகேவா? இன்றைக்கி பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த வாட்ச் வந்து சிலிக்கான் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறேன் நான். இங்கே பாருங்கள், புண்ணாயிருச்சு. டெய்லி யூஸ் பண்ண, அதனால் இன்றைக்கி யூஸ் பண்ணல நான். நீங்கள் கோரஸ் பேஸ்ட்ரி யாராச்சும் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா சிலிக்கானுக்கு பதிலாக நைலான் வாங்க. எனக்கு செட் ஆகலை. ஸோ இது சஜஸ்ட் பண்ணுறேன் நான். ஓடிட்டு வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். என்ன கணக்கு? ரைட்டு, ஸ்டார்ட் பண்ணுமா? ரொம்ப வறட்சியாக இருக்குடா. சிவகங்கை டிஸ்ட்ரிக்டே அப்படி தானே. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் என்ன ஒவ்வொரு இது முட்டிலடா. இன்றைக்கி ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. நேற்று ஃபுல்லாமே ரெஸ்ட் விட்டுட்டேன். அப்படி இருந்தவே ஒரு மாதிரி இருக்குது. கிரவுண்டுக்கு வரவும் விருப்பம் இல்லை, ஓடுறதுக்கும் ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. சரி, 7:30 ஆகி போச்சு. இன்றைக்கி ஒரு நாளாக விட்டோம்னா அப்புறம் அப்படியே ஒரு நாளாக ஸ்கிப் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு கிலோமீட்ரு நான் மேக்ஸிமம் ஹீலில் ஸ்ட்ரைக் பண்ணி ஓடுவேன், இல்லைன்னா மிட் ஃபுட்டு. 4 ஃபுட்டில் பண்ண மாட்டேன். எனக்கு ஹீல் ஸ்ட்ரைக் தான் வருது. உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் நிறைய ரன் பண்ணால் தான் உங்களுக்கு அது வரும். இப்போ 4:30 அந்த பேஸில் ஓடிக்கிட்டு இருக்கேன். 1 கிலோமீட்டர் முடித்தா தான் தெரியும். ஃபஸ்ட்டு கிலோமீட்ரு 4.36 பேஸு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஓடிட்டேன். 166 ஹார்ட் ரேட்டு ஆவரேஜ். குறைச்சிக்கிறோம். $1.38 கிலோமீட்டரே நின்றுட்டேன். காப்ஸ் வந்து கிராம்ப் ஆகுது. தெரியும், 2 நாளாக வந்து ஸ்லீப் சைக்கிளே சரியில்லை. 2 நாளைக்கு முந்தா நேற்று சுத்தமாகவே தூங்கலை. ஸோ அதனால் ஃபுல்லாக ரெஸ்ட் விட்டேன். நேற்றும் நைட்டும் அவ்வளோவான தூக்கம் இல்லை. ஸோ
இதுதான் ரீசனு, என்னால் ஓட முடியல. வீம்புக்கு வீடியோ எடுக்கிறேன்றதுக்காக ஓடி அப்புறம் இன்னும் 2 நாளைக்கு படுத்துக்கிற முடியாதுல்ல. ஸோ எல்லாமே சக்ஸஸாக இருக்காது அப்படின்றதுக்கு தான் இதையும் போஸ்ட் நான் ஃபெயிலியர்ஸையும் சேர்த்து போடுறதுக்கு காரணமே தான். எல்லார் லைஃப்லேயும் லைஃப்ன்றவனுக்கு அதை அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராக்டிஸில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு நாள் நம்ம நினச்ச மாதிரி இருக்காது. வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ இதெல்லாம் எல்லாத்துக்கும் நடக்கிறது. சரியா? இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஹார்ட் ரேட்டை எப்படி ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத இன்னுமே நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு எது ரேஸுக்கு உண்டான ஹார்ட் ரேட்டு, அன்றைக்கி ரேஸில் எந்த மாதிரி ஹார்ட் ரேட்டில் ஓடணும், ஏன்னா இது வந்து ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு இதை பொறுத்துலாம் வந்து ஹார்ட் ரேட் வந்து ஒரு ஆளுக்கும் மாறும். இருந்தாலும் நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் எது நமக்கு கரெக்டான ரேஸு, கரெக்டான ஹார்ட் ரேட் அப்படின்றத உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் அந்த வீடியோ முடிஞ்சால் நீங்கள் யூடியூப்பில் தான் இருக்குது, நானும் யூடியூப்பில் தான் எடுத்து பார்த்தேன். நான் அதை போய் பாருங்கள். அந்த லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன். நான் ஃபாஸ்ட் 5K ரோட் ரேஸ் வித் கார்மின் டேட்டா அப்படின்னு அந்த இதை அடிங்க. ட்ராக் STAA அப்படின்ற ஒரு சேனலில் இருந்து போடுறேன். இது வந்து sub 13, அதாவது 13 நிமிஷத்துக்கு கீழே 5 கிலோமீட்டர் ஓடி இருக்காங்க. இது அவங்களோட கிளைமேட்டு, ஸ்லீப் சைக்கிள் இதை பொறுத்தலாம் மாறும். இருந்தாலும் இதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு. நல்லாயிருக்கும் பாருங்கள். பாருங்கள் இந்த கூட்டத்தில் எப்படி ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறது மாதிரி கிளம்புறாங்க. என்ன பாரு, எல்லோரும் அந்த வாட்சை, எல்லார் வாட்சும் இது ஜாக் ரோவ் விஸ்ட் டேட்டா வந்து ஜாக் ரோவ்ன்ற அவரோட டீட்டெயில் தான் எடுக்கிறாங்க. இவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்காரு. 133லேருந்து 136 BPM தான் இருக்குது ஹார்ட் ரேட்டு. 137 அப்படின்னு போகுது. 0.5 கிலோமீட்டர் தான் வந்திருக்காரு, 0.5 தான் வந்திருக்காரு. ஆனால் 140 வரையும் வந்துருச்சா? 0.7லாம் 149 வந்திருக்கு. அப்புறம் 50, 0.8ல தான் 150 எபோவ் போகுது. 0.9ல 155, 1 கிலோமீட்டரில் 153. அதாவது 155 போயிட்டு திருப்பி 2 BPM குறைஞ்சிருக்கு. திருப்பி 155 வந்திருக்கு 1.1ல். அது எப்படின்னு தெரியல. 155லாம் போயிட்டு, அதாவது ஒரு BPM வந்து நமக்கு ஒரு 2-3 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் திருப்பி சடனாக குறையுதுன்றதுன்னா ஒன்று எலிவேஷன் வந்து கீழே போகணும், அதாவது கீழே ஸ்லோப்பாக இருக்கணும். அது ஒரு ரீசனாக இருக்கும். இப்போ 1.2ல் 163 போய்கிட்டு இருக்காரு. 1.3ல் 169, 168. பாருங்க 1.8லாம் 165. அப்போ எலிவேஷன் வந்து கீழே போகுது, அதாவது ஸ்லோப்பாக இருக்குது கீழே மைனஸில். இப்போ திருப்பி 165. இப்போ செகண்ட் கிலோமீட்டர்லாம் வந்து 160 வந்துடுது பாருங்க. 160. அடுத்து அந்த செகண்ட் கிலோமீட்டர் வந்து ஸ்டேபிளாக இருக்குது பாருங்கள். 160லேருந்து 163, 165 அதிலேருந்து அப்படியே ஸ்டேபிள் ஆகி கொடுதா ஓடுறாரா. 3rd கிலோமீட்டர் வரையும் 3rd கிலோமீட்டரில் தான் 165 above 167 வரையும் வருது. அப்போ 3.2 கிலோமீட்டரில் 175 BPM. அண்ணா விளம்பரம் வேறு. 175 3.3ல. அவரோட பேஸ் பார்த்தீங்களா? இதை BPMே நம்ம நோட் பண்ணிட்டு இருக்கோம். அவரோட பேஸ் என்னன்னு பாருங்கள். 2.40, 2.35 மைனஸில் ஓடுவார் இவர், நெகட்டிவ் ஸ்பிரிட்டில். அதை சொல்கிறேன் நான். இப்போ மொதல் கிலோமீட்டர் வந்து 2 நிமிஷம் 41 செகண்டில் ஓடி இருக்காருன்னா 2வது கிலோமீட்டர்லாம் 2:40 அப்படின்னு கீழே குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த டைம். அதான் நெகட்டிவ் ஸ்பிரிட்டு, ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ 3.5ல 175 BPM, 3.7ல 176, 173 திருப்பி. கரெக்டாக 4 கிலோமீட்டரில் 170. ஸோ இது வந்து கீழே ஸ்லோப் போல். திருப்பி 173, 174, 4.3ல, 4.4ல 177, 4.6ல 175, 4.7ல 173. பேஸ் வந்து 2.45. என்ன 4.9ல 172.
லாஸ்ட்டு ஒரு 100 மீட்ரு 171 2.30 பேஸ் நல்லா அழுத்துறாப்புல 2.25 வா பேஸ் 2.20 மனுஷனே கிடையாது. ஒன் டாப்ல சாரி 13.42 டோட்டல் டைம் 2.51 2.46 2.44 2.41 2.40 சப் 14 அதாவது 13 நிமிஷம் 42 செகண்டில் வந்திருக்காரு. என்ன இது எதுக்கு சொல்கிறேன்னா மொத்த ரேஸையுமே எவ்வளோலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கல்ல 136 அந்த 133 அதிலிருந்து ஆரம்பித்து 178 வரையும் அதிகபட்சம் போகுது கடைசி 2 கிலோமீட்டரில் தான். மொதல் 3 கிலோமீட்டரில் 170க்குள்ளேயே அவங்க வந்து ஓடினாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்மளோட ஹார்ட் ரேட்டை வந்து நம்ம செட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து எது ஓடினாலும் சரி, இப்போ வந்து ஈஸி ஓடுறீங்க அப்படின்னா 120லேருந்து 150 வரையும் ஹார்ட் ரேட்டு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு ரேஸாக ஓட போகிறீங்க அப்படின்னா நம்மளோட ஹார்ட் ரேட்டை அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்லா ட்ரெயின் ஆகிருக்கோம், நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது, சரியா, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு மித்த எண்ணங்கள்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்றத இதில் பார்க்கலாம். நம்ம இது வந்து உங்களை செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை டிஸ்கிரிப்ஷனை கீழே போடுறேன் நான். இதை பாருங்கள், இந்த மாதிரி ரேஸ் வந்து ஹார்ட் ரேட் இருக்கிறத பாருங்கள். ஏன்னா நமக்கு இந்த ஹார்ட் ரேட் இருக்குது, நம்ம அடுத்தவங்களுக்கு இப்படி தான் இருக்குமான்னு நிறைய குழப்பம் இருக்குது நமக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும், சரியா.